செஃப் பானஸ் கிச்சன்ல பெப்பர் சிக்கன் வித் கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், சட்டியில தீ மூட்டி மிளகு சீரகம் ரெண்டையும் எண்ணெய் இல்லாம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமானதுமே அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக்கிட்டு பிறகு மஞ்சள், மிளகாய் தூள் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்து ஊற வச்சிடுங்க. பிறகு 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அதையும் தண்ணியில 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. பிறகு இந்த மிளகு சீரகம் இரண்டையுமே நல்லா பவுடரா நைஸா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக பவுடர் ஆகியிருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. 4 வெங்காயம், 2 தக்காளி இதையெல்லாம் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. பிறகு கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி சாதா எண்ணெய் 75 ml, நல்லெண்ணெய் 50 ml. அதுல பாதி வெட்டின வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத அதோட சேர்த்து கலந்து நல்லா வதக்கிருங்க. வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலே அதோடைய சுவை வேற லெவல்ல இருக்கும். பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. சில நிமிஷத்துக்கு அதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ மசாலாவோட கலந்து வச்ச சிக்கனை அதுல கலந்துருங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கண்டினியூஸா அதை கலந்துகிட்டே இருங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி இது இரண்டையும் நல்லா கலந்துக்கங்க. வாசனை இப்பவே தூக்க ஆரம்பிக்கும்.
எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிற பதத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கோங்க. இது இன்னும் வாசனையை அதிகரிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சீரக மிளகு தூளை இதோட கலந்துக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் இது. இந்த குளிர்காலத்துல சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு உணவு. சிக்கனுடைய பதத்தை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவு வந்துருச்சு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்புல 100 ml எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மிச்சம் வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகும் போதே பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. வாசனையே நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மீண்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்சோறு செய்யறதுக்கான தேவையான அளவு தண்ணி அது. இப்போ ஊற வச்ச அரிசியை நீர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ சட்டியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதால கல்லுப்பு அதில் சேர்த்துட்டு 6 ஏலக்காயை அதில் போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நீர்த்து வச்ச அரிசியை அதில் சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அரிசி நல்லா கொதி வரட்டும். மிட் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை கொதி விட்டுருங்க.
அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக மீடியமா வச்சிடுங்க. அப்பப்போ ரொம்ப ஜென்டிலா அதை கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியோட ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகியிருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் நெய்யை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் புதினா இலைகளை அதில் மேலே அழகாக தூவி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்ல பதத்துக்கு வெந்துருச்சு. பெப்பர் சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் அழகா சர்வ் பண்ணிடலாம். வாசனையே ஆள தூக்குது. இது கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிடி சோறு, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் முட்டை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வாய் எடுத்து வச்சோம்னா அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.